Hi everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசோமெரிசமோட ஒரு டைப்பான ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னென்னு லாஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்தேன் இல்லையா. ஸோ அதாவது சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், பட் அதோட ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்ட்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபினாமினனை ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது. அது என்னென்னா கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன டெஃபினிஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபர் இன் தி ஸ்ட்ரக்சர், அதாவது டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் அமாங் தேர் கன்ஸ்டிடியூயன்ட் ஆட்டம்ஸ். கன்ஸ்டிடியூயன்ட் ஆட்டம்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் அந்த லிகாண்டும் தான் இல்லையா. ஸோ அதான் வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட கன்ஸ்டிடியூயன்ட் ஆட்டம்ஸ். அதோட கனெக்ஷன்ஸ், அந்த கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார்முலா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், பட் அதோட கனெக்ஷன்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அதோட டெஃபினேஷன் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி 2 மார்க்ஸில் வந்து கேட்டால் புக்கில் இருக்கக்கூடிய அந்த 2 லைன்ஸை வந்து நீங்கள் டெஃபினேஷனாக எழுதிக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லிங்கேஜ் ஐசோமர்ஸ், second one coordination isomers, and third one ionization isomer, and finally solvate isomers இல்லைன்னா இதான் ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த 4 டைப்ஸில் ஃபர்ஸ்ட்டு 2 டைப்ஸை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 2 டைப்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லிங்கேஜ் ஐசோமர் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் ஆம்பிடெண்டேட் லிகாண்ட். அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், லிகாண்ட் இருக்கும். அந்த லிகாண்ட் வந்து நமக்கு ஆம்பிடெண்டேட் லிகாண்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து லிங்கேஜ் ஐசோமர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ ஆம்பிடெண்டேட் லிகாண்ட் அப்படின்னா அந்த லிகாண்டில் இருக்கக்கூடிய 2 ஆட்டம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கொடுக்க முடியும். அதாவது 2 ஆட்டம் வந்து டோனார் ஆட்டமாக இருக்க முடியும். ஓகே, ஆனால் அதில் ஏதாவது ஒன்று தான் கொடுக்கும். அந்த லிகாண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா ஆம்பிடெண்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். CN-, NO2-, SCN-. அதாவது சயனைட்லாம் பார்த்திங்கன்னா கார்பனாலையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அண்ட் நைட்ரஜனாலையும் கொடுக்க முடியும். அண்ட் தென் இங்கே நைட்ரஜன் ஆக்சிஜன் 2 ஆட்டமே கொடுக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தயோசைனைட், இதில் சல்ஃபரும் கொடுக்கும் நைட்ரஜனும் கொடுக்கும். ஓகேவா. ஸோ எது கொடுக்குது அப்படின்றத பொறுத்து அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக போட்டிருப்போம். ஓகே, ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆம்பிடெண்டேட் லிகாண்டில் எந்த ஆட்டம் வந்து டோனர் ஆட்டமாக இருக்குது அப்படின்றத பொறுத்து அப்போது டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஃபார்முலாவில். இப்போது ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கார்பன் டோனர் ஆட்டமாக இருந்துச்சு அப்படின்னா கார்பனோட நமக்கு சென்ட்ரல் மெட்டல் லிங்க் ஆகிருக்கும். இதே இது நைட்ரஜனாக இருந்துச்சு அப்படின்னா நைட்ரஜனோட லிங்க் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இப்படி ஒரு காம்பவுண்ட், இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட், கார்பன் கனெக்டட், ஒன்று நைட்ரஜன் கனெக்டட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபார்முலா வைஸ் சேமாக இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலா ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். பட் அந்த லிகாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிகாண்டோட கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த லிகாண்டும் சென்ட்ரல் மெட்டமும் லிங்க் ஆகுது இல்லையா, அந்த லிங்க்கில் டிஃப்ரென்ஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதனால தான் இது பேர் என்ன அப்படின்னா லிங்கேஜ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது லிங்கேஜ் லிகாண்ட். ஸோ LL இந்த மாதிரி கோட் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா CONH3 5 times NO2 நெட் சார்ஜ் 2+. ஆக்சுவலி இது என்ன காம்பவுண்ட் அப்படின்னா CONH3 5 times NO2 Cl2 அந்த காம்பவுண்ட். ஓகேவா. இதை வந்து அந்த ஃபஸ்ட்டு கேட்டையான மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் 2+. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிகாண்ட் மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா. லிகாண்ட் வந்து NH3 லிகாண்ட் இருக்குது, NO2 லிகாண்ட் இருக்குது. இதில் NO2 வந்து என்னென்னா நமக்கு ஆம்பிடெண்டேட் லிகாண்ட். அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன ஐசோமர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் ஐசோமர் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் NO2 இஸ் ஆம்பிடெண்டேட் லிகாண்ட். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் பாண்டட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். கோபால்ட்டோட பாண்ட் ஆயிருக்கு த்ரூ எய்தர் ஆஃப் இட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம்ஸ். அது வந்து என்னோடையும் பாண்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஆக்சிஜனோடையும் பாண்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஸோ நைட்ரஜனோட லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் மெட்டலோட. இதுதான் வந்து ஆக்சுவலி ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே, ஸ்ட்ரக்சராக நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா. ஸோ இதில் கோபால்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்ட் வந்து அது சுற்றி இருக்கும். இப்போது லிகாண்ட் பார்த்தீங்கன்னா 5 லிகாண்ட் இருக்குது, NH3 லிகாண்ட். அப்போது 1 2 3 4 5. ஓகே, ஸோ ஒரு இடம் இருக்குது இல்லையா. ஸோ அதே என்னென்னா NO2 லிகாண்ட். அப்போது என்ன தான் நம்ம இப்போ டோனராக கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ
N வந்து சென்ட்ரல் மெட்டலோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் NO2 அப்படின்னா ஒரு பாண்டு வந்து ஆக்சிஜனுக்கும் இன்னொன்று டபுள் பாண்ட் ஆக்சிஜனாகவும் இருக்கும். NO2 நம்ம இப்படி தானே போடுவோம். ஸோ அதை போட்டாச்சு. இப்போது இதுக்கு நெட் சார்ஜ் வந்து +2னால அதை போட்டிருக்கோம். இது ஆக்சிஜனை டோனராக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கோபால்ட் வந்து சென்டரில் இருக்கும். இதில் NH3 5 டைம்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா O வந்து டோனராக இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் N அண்ட் என்னோட டபுள் பாண்ட் O. ஓகேவா? நெட் சார்ஜ் வந்து +2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரல் மெட்டல் பார்த்தீங்கன்னா கோபால்ட் தான் இருக்குது. லிகாண்டு பார்த்தீங்கன்னா 5NH3 இருக்குது, ஒரு NO2 இருக்குது. இங்கேயே 5NH3 இருக்குது, ஒரு NO2 இருக்குது. ரெண்டோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. பட் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனோட லிங்க் ஆகிருக்கு, இங்கே வந்து ஆக்சிஜனோட லிங்க் ஆகிருக்கு. ஸோ அந்த லிங்க்கில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ரெண்டும் பார்க்க தான் சேமாக இருக்கும், பட் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது வந்து குவானேஷன் ஐசோமர்ஸ். ஸோ குவானேஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னா இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் கேட்டையான் அண்ட் ஆனையான் ஷுட் பி காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ். கேட்டையான் அண்ட் ஆனையான் ரெண்டுமே என்னவாக இருக்கணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். இது வந்து ஒரு மெயினான கண்டிஷன். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஐசோமர் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்புறம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் ஆஃப் லிகாண்ட்ஸ் ஹேப்பன் பிட்வீன் த 2 காம்ப்ளெக்ஸஸ். அதாவது அந்த கேட்டையான் அண்ட் ஆனையான் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ். அந்த 2 காம்ப்ளெக்ஸ்லையும் கண்டிப்பாக லிகாண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லிகாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும் இல்லையா? அதுதான் வந்து அந்த காம்பவுண்டோட குவானேஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்ட்ரல் மெட்டல் இருக்குது, ஒரு லிகாண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இதை வந்து லிகாண்ட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கேட்டையானில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். இது ஆனையானில் இருக்குது. இதை வந்து லிகாண்டு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஐசோமரில் லிகாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆக போகுது. அப்போது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே போயிடும். ஓகேவா? ஸோ அப்படி இந்த லிகாண்ட் வந்து இந்த இடத்துக்கு போயிடும், இந்த லிகாண்ட் வந்து இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி மாறுறதுனால ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த காம்பவுண்டோட குவாடினேஷன் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த காம்பவுண்ட் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் மெட்டலோட லிகாண்டு 2 வந்துடும், இந்த சென்ட்ரல் மெட்டலோட லிகாண்டு 1 வந்துடும். ஸோ இந்த மாதிரி மாறிடும். இது வந்து என்னென்னா இதோட ஐசோமர். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கோபால்ட் NH3 6 டைம்ஸ், குரோமியம் CN 6 டைம்ஸ். 2 லிகாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே இருக்க எல்லா லிகாண்டும் இங்கே வந்துடும், இங்கே இருக்க எல்லா லிகாண்டும் இங்கே போயிடும் இல்லையா? அப்போது இது எந்த மாதிரி மாறும் அப்படின்னா CN வந்து இங்கே வந்துடும், NH3 இங்கே வந்துடும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். கோபால்ட் CN6 Cr NH3 6 இல்லையா? ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டோம். இப்போது பார்த்தீங்கன்னா கோபால்ட்டுக்கு வந்து +3, சைனைடுக்கு வந்து -6, அப்போது -3 இங்கே வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா +3, NH3 0, ஸோ +3 கிடைக்கிது. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆனையானா இருக்குது, இது வந்து கேட்டையானா இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் தான் எழுதணும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஐசோமரை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த குரோமியம் NH3 6 ஃபஸ்ட்டு போட்டுடணும், அடுத்து இந்த கோபால்ட் CN 6 அடுத்து போடணும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி நம்ம லிகாண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இது என்ன ஆயிடுது அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் இங்கே வந்து கோபால்ட்டு கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸில் இருந்திருக்கும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு ஆனையானிக் காம்ப்ளெக்ஸில் மாறிடுச்சு. இங்கே குரோமியம் பார்த்தீங்கன்னா ஆனையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கும், பட் குரோமியம் இங்கே கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக மாறிடுது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதிடணும், அடுத்து இதை எழுதணும். ஓகே, ஸோ இதோட ஐசோமர் வந்து இதுதான். ஓகே, இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 லிகாண்ட் இருக்கு இல்லையா? இதுலேயும் 2 லிகாண்ட். அப்போது இந்த 2 லிகாண்டும் இதுக்கு வந்துடும், இந்த 2 லிகாண்டும் இதுக்கு வந்துடும். அப்போது ஃபஸ்ட்டு எப்படி வரும் அப்படின்னா குரோமியம் NH3 CN 5 டைம்ஸ், கோபால்ட் NH3 5 டைம்ஸ் CN. இங்கே பார்த்தீங்கன்னா குரோமியம் வந்து நமக்கு +3, NH3 வந்து 0, சைனைடு பார்த்தீங்கன்னா -5. அப்போது +3 -5 நமக்கு -2 இல்லையா? இதோட நெட் சார்ஜ் -2. இங்கே பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு +3, NH3 0, சைனைடு -1. இப்போது +3 -1 +2 இல்லையா? அப்போ இங்கே வந்து +2. அப்போ இதுதான் நமக்கு கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ், இதுதான் நமக்கு ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இதை தான் எழுதணும். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு லிகாண்ட் இருக்குது. அப்போது இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாட்டினம் Cl 4 டைம்ஸ், பெலேடியம் NH3
4 டைம்ஸ் வந்து +2 பிளாட்டினம்க்கு இல்லையா. ஸோ அப்போது குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா -1, அப்போது -4 கிடைக்கும். ஸோ நமக்கு -2 நெட் சார்ஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பெலேடியம் +2 0, ஸோ +2 நெட் சார்ஜ் கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், இதான் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு இதை தான் எழுதணும். ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. ஒரு குவாடினேஷன் ஐசோமர் எழுதும்போது நம்ம லிகாண்டை மாற்றுறதுனால நம்மளோட நெட் சார்ஜும் மாறுபடுது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம அரேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ.